ஆலய வழிபாட்டு பயிற்சி முகாம்கள் பெரிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய அர்ச்சகர் பட்டாச்சாரியர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது. கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு வழிபாட்டு பயிற்சி முகாம்களை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. பேரளவிலே வழிபாட்டு பயிற்சி முகாம்கள் இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக இந்த ஆண்டு நடத்தப்பட்டது. அந்த பயிற்சி முகாமில் 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பூசாரிகளை சேர்த்து பேரளவிலே ஆலய வழிபாட்டு பயிற்சி முகாம்களை அரசாங்கம் இந்து சமய அறநிலைத்துறை நடத்தியுள்ளது. நாம் என்ன கேட்கின்றோம் என்றால், தமிழகத்திலே இருக்கக்கூடிய குக்கிராமத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகள் 3 மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகள் ஒரே இடத்திலே வந்து பாடசாலையிலே படிப்பது மிக சிரமம். அதனால்தான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, பூசாரிகள் ஆலய வழிபாட்டு பயிற்சி முகாமை தாலுகா வாரியாக இந்து சமய அறநிலைத்துறை மூலம் நடத்த வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை. அதோடு பெரிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய அர்ச்சகர் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களுக்கு வீட்டு முனை அரசு இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக கட்டித்தரப்படுகின்றது. அதே போல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பூசாரிகள் ஒருகால போய் திட்டத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு இந்த வீட்டுமனை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும். அல்லது அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் 3 சென்ட் நிலம் பூசாரிகளுக்கு வீடு கட்ட ஒதுக்கி தர வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையாகும்.